ஹாய் நண்பா, வெல்கம் டு எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்மனெண்ட் ஐடி கலெக்ஷன் வீடியோ தான் இது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஐடி கலெக்ஷன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டைமில் நம்மளோட சேனலுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது இன்னுமே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட் ஆனால் முடியல, அது வரப்போகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா புது சேனல் கிரியேட் பண்ணேன். புது சேனல் கிரியேட் பண்ண உடனே இப்போ 1.5 லேக் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜீரோவிலேருந்து ஒரு 2 மில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிட்டுருக்கோம். நான் இப்படி ஒரு சேனலை இழந்துட்டேன் அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே என்னோட புது சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எஸ்ஆர்எம் ஃபேமிலி அண்டு பார்த்தீங்கன்னா அதர் கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனலில் சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட நன்றி. நானும் பார்த்தீங்கன்னா 20 நாள் வீடியோ போடாமல் லைவ் போடாமல் ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே சேனல் இழந்த ஒரு துக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இருந்தேன். அதிலேருந்து மீண்டு வர மோட்டிவேஷன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா என்னோட எஸ்ஆர்எம் ஃபேமிலி தான். என்னோட அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா எல்லா கிரியேட்டருக்கும் கொண்டு போய் சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா என்னோட எஸ்ஆர்எம் ஃபேமிலி தான். அதாவது ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டி மட்டும் இல்லாமல் ஒரு டெக் கம்யூனிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை கொண்டு போய் என்னோட சேனல் கிடச்சிடணும்னு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா நீங்கள் போராடினீங்க. பட் ஆனால் அந்த உழைப்பு பார்த்தீங்கன்னா பலன் இல்லாமல் போனாலும் உங்களோட அன்பே போதும். நான் 2வது சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த ஆதரவே போதும். நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜீரோவிலேருந்து 2 மில்லியன் கண்டிப்பாக நான் வந்துடுவேன். நிறைய பேர் என் மேலே இருக்கிற பாசத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் பெல் ஐக்கானை நிறைய பேர் கிளிக்கே பண்ணலை அப்படின்னு யூடியூப் ஸ்டுடியோவில் காமிக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கண்டென்ட் கூட கிடையாது. ஸோ இதுக்கு மேலே தான் 1 by 1 பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு நம்ம க்ரோ ஆகணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரலன்னா உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து சேராது. முடிஞ்ச அளவுக்கு அந்த பெல் ஐக்கானுக்கு மட்டும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக தமிழ் கம்யூனிட்டியில் இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுற எல்லா யூடியூபருமே பார்த்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ரோ ஆச்சு, எப்படி ஆச்சு, இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி போய் பேசி பாருங்கள், உங்கள் சேனல் கிடைக்குமான்னு பார்க்கலாம். இல்லை நானும் யூடியூப்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் மூலமாக பேசி பார்க்குறேன் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்காக பார்த்தீங்கன்னா உதவி பண்ண எல்லா தமிழ் ஃப்ரீ ஃபயர் கிரியேட்டருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உண்மையிலேயே நான் அதை எதிர்பார்க்கல. நான் இது வரைக்கும் பேசினது கூட இல்லை. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்டு என் சேனல் பார்த்தீங்கன்னா கிடைக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ண எல்லா கிரியேட்டருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் முக்கியமாக நான் பிவிஎஸ் ப்ரோவுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா வேணாமான்னு தெரில. ஏன்னா அவர் எம்பிபிஎஸ்சிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனல் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காரு. அவர் யூடியூப்பில் கூட பார்த்திங்கன்னா வீடியோலாம் அதிகமாக போடுறதே கிடையாது. அப்படி படிச்சுட்டு இருக்கப்போ நான் பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் இப்படி ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு போய் சொல்லும் போது அதை ஒரு தொந்தரவாக நினைக்காம அவரோட படிப்பு ஒர்க்கையும் பார்த்துட்டு எனக்காக பார்த்திங்கன்னா நைட்டு பகல்னு பார்க்காம யூடியூப்பில் பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணி எனக்கும் பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணிவிட்டு உண்மையிலேயே அது வேறு யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட சேனலை அவரோட சேனல் மாதிரி நினச்சி எனக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ உதவி பண்ண பிவிஎஸ் ப்ரோவுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனல் ரெக்கவர் பண்ணுறது இல்லாமல் இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் ப்ரோ எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே உங்கள் சேனலில் தான் இழந்துட்டீங்க, என்னால் முடிஞ்ச ஒன்று ப்ரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அதை நான் பண்ணியிருக்காரு. அது வந்த உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிறத நான் சொல்வேன். அண்டு இன்னொரு முறை தமிழ் கம்யூனிட்டியில் இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுற எல்லா கிரியேட்டருக்கும் நன்றி, என்னோட எஸ்ஆர்எம் ஃபேமிலிக்கும் நன்றி. இதை தவிர்த்து வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி நான் சொல்லலை அப்படின்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. ஸோ நீங்கள் வேறு எந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி ஆதரவு கொடுத்துருந்தாலும் அது மைண்ட்லேயே நின்றுருக்காது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பையே பார்த்தீங்கன்னா இழந்துட்டேன், நான் இந்த மாதிரி வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா தோள் கொடுக்குற விதமாக நின்ன எல்லா கிரியேட்டருக்கும் ஒன் மோர் நன்றி. நீங்கள் செஞ்ச இந்த உதவிங்கிறது என் சேனல் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நிற்கக்கூடிய ஆள் நானாக தான் இருப்பேன். மறுபடியும் சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்குமே நன்றி. சரி, ஓகே நண்பா, இப்போ ஐடி கலெக்ஷன் வீடியோ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அவேர்னஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கணும் நண்பா. எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ் அப்படிங்கிற ஃபேக்கான இன்ஸ்டா பேஜ் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ் அப்படிங்கிற ஃபேக்கான யூடியூப் அக்கௌண்ட் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஆர்எம் சாம்ஸ் அப்படிங்கிற ஃபேக்கான எஸ்ஆர்எம் கில்டு இருக்குது. எஸ்ஆர்எம் அப்படிங்கிற என்னோட ஐடி மாதிரியே ஃபேக்கான நிறைய ஐடி பார்த்திங்கன்னா இருக்குது. தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா ஃபேக்கை நம்பி யாரும் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் ஆகிடாதீங்க. என்னோட அந்த சேனல் இருந்த இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ்னு இன்ஸ்டாவிலையும் சரி யூடியூப்லேயும் வச்சு நிறைய ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மையாக ஃபேக்கான்னு பார்த்துட்டு அதை அன்ஃபாலோ கூட பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நான் ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப்புக்கும் சரி என்னோட இன்ஸ்டா பேஜுக்கும் சரி நான் அந்த வெரிஃபை டிக்கு வாங்கிடுறேன். அந்த வெரிஃபை டிக்கு வாங்கினதுக்கப்புறம் அதுதான் நான் வெரிஃபை டிக் வச்சுருக்கிறது மட்டும்தான் நான் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? தயவு செஞ்சு ஃபேக்கானதை நம்பி போய் ஏமாந்துடாதீங்க நண்பா. நான் மறுபடியும் சொல்லிட்டேன். ஓகேவா? என்னோட யுஐடியும் பார்த்துக்கோங்க. ஃப்ரீ ஃபயரில் என்னோட யுஐடி இதுதான். 93 லெவல் இருக்குது. 155K பார்த்தீங்கன்னா லைக் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா அதோட எபோட்டில் பார்த்தீங்கன்னா யூடியூப் எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ், இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ராஜா வைட்டின்னு வச்சுருக்கேன். எஸ்ஆர்எம் சாம்ஸ்ன்னு ஒரு கில்டில் இருக்குது. இதை நான் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இ ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கில்டு பேரை மாற்ற போகிறேன். நான் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவெடுத்து தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து 2 மில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓடுற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, டோர்னமெண்ட்லேயும் சரி, பிஆரில் ரேங்க் புஷிங்லேயும் சரி, எல்லா விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து ஏற்கனவே கில்டு செலெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம 15 பேர்த்துக்கு மேலே எடுத்திருந்தோம். அதையும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கில்டு மெம்பரையும் எடுக்க போகிறோம். நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயரையும் உருவாக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸு ஒரு கம்பெனிலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கொலாப் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. பிவிஎஸ் ப்ரோ பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்தோடனே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நான் அதையும் பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணுறேன். உண்மை எது பொய் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஆதரவு கொடுத்து இது பண்ணுங்க நண்பா. ஸ்கேம் ஆகிடாதீங்க. ஓகேவா? ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இது பேசிக்கினே இருந்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐடி கலெக்ஷன் வீடியோ பார்த்துடலாம். எஸ்ஆர்எம்னு சிங்கிளாக பார்த்தீங்கன்னா இந்த நேம் வச்சுருப்பேன். எஸ்ஆர்எம் லைவுங்கிறது என்னோடய ஐடி கிடையாது. நேம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் அப்படின்னு சிங்கிளாக பார்த்தீங்கன்னா வச்சுருப்பேன். எஸ்ஆர்எம் லைவோ இல்லை எஸ்ஆர்எம் கேமிங் தமிழோ இல்லை எஸ்ஆர்எம் ராஜாவோ அந்த மாதிரிலாம் எந்த பேருமே கிடையாது. வெறும் எஸ்ஆர்எம் இது மட்டும்தான் என்னோடய ஐடி. இதை தவிர்த்து வேறு எந்த ஐடி நீங்கள் பார்த்தீங்கனாலுமே அது ஃபேக் ஐடி. என்னோடய கில்டுலேயே இருந்தாலும் அது ஃபேக் ஐடி. என்னோடய ஐடி கிடையாது. வேறு யாராவது ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் கலெக்ஷன் இருக்காது நண்பா. இருந்தாலும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிட்றேன். இந்த ஐடி தான் என்னது. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். வேறு எந்த ஐடியுமே என்னோடது கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்டியூம் கலெக்ஷன் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் பண்டில் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் என்னென்ன இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பண்டில் தான். கலர் மாறி பார்த்தீங்கன்னா 4 பண்டலாக காமிச்சு வச்சுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நருட்டோவில் ஏதோ ஒரு பண்டல் போல். எனக்குலாம் உண்மையிலே இதெல்லாம் எதுவுமே போட்டு ஆடுவேனான்னு தெரில. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த ஐடி எது ப்ரோ வாங்கினீங்களா அப்படின்னு கூட நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஐடி தான். அவர் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்காரு. நானாக பார்த்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த ஐடிக்கான அமௌண்ட்டை கொடுத்தா கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ நீங்கள் வச்சுருக்க வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு. நான் பார்த்திங்கன்னா இது என்னோடய பர்மனெண்ட் ஐடியாவே பார்த்திங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன். அவர்கிட்ட என்ன ஏதுன்னு பேசிவிட்டு நான் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு இது பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து என்கிட்ட வேறு எந்த ஐடியுமே கிடையாது. வேறு எந்த ஐடியிலும் நான் வரவும் மாட்டேன், விளாடவும் மாட்டேன். இது இந்தியன் சர்வர் தான் நண்பா. நீங்கள் பங்களாதேஷ் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காதீங்க. பங்களாதேஷ் ஐடி நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் என்ன ப்ரோ ஏதோ டிவி மாதிரி தலையில் வச்சுன்னுங்கிறான். சத்தியமாக நான் இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேனே. இப்படிலாம் ஒரு பண்டில் இருக்குதா? அடா பாவீங்களா. சரி ஓகே ரைட். பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்டில் இருக்கு நண்பா. நான் ஒவ்வொரு ஐடியை பார்க்கும்போது இது என்னடா இது எதுவும் சோப்பு டப்பா ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் நான் உண்மையிலே பார்த்ததே இல்லை ப்ரோ. சத்தியமாக 4 கை வச்சுன்னுங்கிறான் 4 ஆர்ம்ஸ் போல். சரி ரைட்டு. சரி ஓகே நண்பா. டக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் கலெக்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷன், இன்னும் பார்த்தீங்கன்னா மண்டை தனியாக இருக்கும், அப்புறம் மாஸ்க்லாம் தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சட்டை தனியாக இருக்கும். புதுசாக பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு காஸ்டியூம் பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட அதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக ஒரு காஸ்டியூம் அந்த வெனாம் காஸ்டியூம் யூஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அது பார்த்திங்கன்னா இதில் இல்லை. ஸோ அதனால் அந்த காஸ்டியூமே நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. வேறு ஒரு காஸ்டியூம் தான் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி ரெகுலராக விளையாண்டாகணும். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், என்னென்ன காஸ்டியூம் போடலாம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த ஐடி எவ்வளோக்கு ப்ரோ பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சும்மா சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஐடி வச்சுருப்பீங்க. ஓகேவா? ஏன்னா நான் வெளியில் யாருக்கிட்டேயோ ஒரு ஐடி செலர்கிட்டையோ அவங்ககிட்டலாம் போய் நான் ஐடி வாங்கவே மாட்டேன். தெரிஞ்ச நண்பர் அப்படிங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா அவர்கிட்டருந்து நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? அது இன்னும் காசும் கொடுக்கல. ஒரு உனக்கு இல்லாத யூஸ் பண்ண ப்ரோ அப்படிங்கிற பெருந்தன்மையாக சொன்னாலும் நாம் வாங்கி ஒருத்தரை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கும்ல. நம்ம ஐடியா இருந்தால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம்.
அதுவே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஐடியா இருந்தால் ப்ரோ இதை பண்ணுவா அதை பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுனுங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சங்கடம் இருக்கக்கூடாது இல்லை, நம்மளுதான் நாமளே தாராளமாக யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சங்கடம் இருந்தால் அது நல்லா இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லி இது பர்மனெண்ட்டாக வாங்கிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வேணா காஸ்டியூம் இருக்குது என்ன, இந்த ரெட் ஏஞ்சலிக் பேண்ட்டு ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா அந்த ஷூவு அப்புறம் மண்டை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. ஸோ ஓகே பார்த்துக்கலாம், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட வேண்டியதான். நம்ம இதில் காஸ்டியூமுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குற ஆளே கிடையாது. இதில் வந்து ப்ளூ ஏஞ்சலிக் வேணால் இருக்குன்னுபா. எப்படியும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எல்லாத்தையும் விட்ருவாங்க. விடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்டியூம் எடுத்துக்கலாம். என்ன எஸ்ஆருமே டாப்பப்பே பண்ண மாட்டேன்னு இப்போலாம் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் எடுத்துடலாங்கிறேன் நண்பா. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் மோட்டிவேட் பண்ண மாட்டேன், பட் நான் ஒரு கிரியேட்டரு. அதுக்கு நம்ம சேனல் வேறு இழந்துட்டோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும். எனக்கு தேவையானது இந்த ஐடியில் இல்லை அப்படிங்கிறத நான் வர வச்சு அதை பூர்த்தி தான் செஞ்சுக்கணும். ஸோ இல்லைங்கிறத இப்போ ஒரு கன்னே பார்த்தீங்கன்னா அதில் இல்லை, நிறைய கன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் இல்லை. ஸோ அதெல்லாம் சப்போஸ் விட்டாங்கன்னா நான் ரிட்டன் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து பிஆர் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ கஷ்ட மேட்ச் வரப்போகிறதில்ல. நம்ம கஷ்ட மேட்சில் எல்லாமே பண்ணிட்டோம். எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சேனலையே இழந்துட்டோம். என்ன தான் பண்ணாலும் அதோட நினப்பு ஒரு மாதிரி வந்துனே இருக்குது நண்பா. ஏன்னா அது ஒரு சங்கடம் இல்லை, ரொம்ப நாள் உழைப்பு இல்லை. என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவும் இல்லை. இந்த காஸ்டியூம் போடலாம், இந்த காஸ்டியூம் போட்டு ஆடலாம். ஏன்னா எனக்கு முதல்ல எந்த காஸ்டியூம் போட்டு ஆடினா ஒரு கேம் ப்ளே வரும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இது வந்து இதுக்கு மேலே பெருசாக நல்ல மண்டை எதுவும் இல்லை. இதெல்லாம் என்ன ப்ரோ இது, ஸோ சேட் கைஸ். இந்தா இதெல்லாம் என்னது என்னன்னு, ஓய் இந்த மண்டை கூட ஒரு மாதிரி நல்லா இருக்கேன். நருட்டோட மண்டையா? உண்மையிலே நான் அந்த அனிமையெல்லாம் பார்த்துல புதுசாக பார்த்தீங்கன்னா மண்டை மேலே ஏதோ உக்காந்துனுக்கிற மாதிரியே கொடுத்துருக்குறானுங்களே. இதெல்லாம் என்ன கதை, எப்போ வந்துச்சு ஒன்றுமே தெரில. உண்மையிலே நம்ம கலெக்ஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா என்னென்ன எப்போ வந்துச்சு எப்படி இப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நம்ம எதையுமே பார்த்திங்கன்னா இந்த காஸ்டியூம் கலெக்ஷனுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. இருந்துச்சுன்னா போட்டு ஆடுவேன், இல்லை அப்படின்னா விட்டு போயிடுவேன், அவ்வளோதான். ஓகே ரைட். நருட்டோ மண்டை என்னென்ன இருக்குன்னு ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு காமிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் என்ன ஒரு மண்டை சங்கட்டம். டிவி உண்மையிலே நான் அதில் நிறையா விஷயத்த இப்போ தான் பார்க்குறேனே. இப்படிலாம் ஒன்று இருக்கா அப்படிங்கிறதே தெரியாது எனக்கு. இங்கே பாருங்கள் மீன், ஒரு ரோபோ மீனும் ரைட்டு. இது கூட பார்த்துருக்கேன், ரொம்ப ஓல்டு. இதெல்லாம் இது கூட பார்த்துருக்கேன், நிறைய பேர் போட்டு ஆடிக்கிறாங்க. இதை நான் பார்த்ததே இல்லை. ஏய் இப்படி கரடிலாம் இருக்குதா? இது என்ன ஃபுல் பண்ணலா? ஆமாயா ப்ரோ, என்ன ப்ரோ ஒரிஜினல் கரடி மாதிரியே இருக்கு ப்ரோ. நண்பா உண்மையிலே எனக்கு தெரியாது நண்பா, சத்தியமா. இந்த கூறு மூஞ்சி வேணா எனக்கு தெரியும், கரடிலாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னு கூட தெரியாது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். உண்மையிலே நான் வந்து கலெக்ஷனை பெருசாக கண்டுக்கவே மாட்டேன். என் பங்களாதேஷ் சர்வர் ஐடியிலேயே என்னென்ன கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் கலெக்ஷன் வச்சுக்கின்னு வீடியோ போட்டதோட சரி, அதில் என்னென்ன இருக்குன்னு கூட பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது. சரி ரைட். இந்த பனின்னு ஒரு மாதிரி நல்லா இருக்கு நண்பா, அதனால் இதை வச்சு கொஞ்சம் விளாட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, காஸ்டியூமும் பார்த்தீங்கன்னா 1 2 பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பிளாக்கு இந்த டிஷர்ட் இருக்குது. அது ரிட்டன் விடலான்னு நினைக்கிறேன், பிளாக் டிஷர்ட்டு. அதில் விட்டுட்டாங்களா என்னென்னு தெரில. ஓகே, இந்த ஐடி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா நான் போடலாம், இல்லை எது நல்லா இருக்கும் என் கேம் பிளேவுக்கு, இதை பர்மனெண்ட்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ரொம்ப ஜிகின்னு அனிமேஷன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டீசெண்டாக சொல்லுங்கள். ஏன்னா அனிமேஷன் இதெல்லாம் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி லேக் அடிக்குது ப்ரோ. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நான் ஆடணும். அதனால் ஸோ இதுக்கு மேலே அப்டேட்டு நிறைய கொடுக்க போகிறேன். அதான் இந்த கில்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸு டோர்னமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரிம்ஸு பெய்டு ஸ்க்ரிம்ஸு பார்த்திங்கன்னா நடத்தலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு இதுக்கு மேலே தான் அதிகமாக தேவை. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான சேர்த்து ஆளில் போட்டுக்கோங்க நண்பா, ஓகேவா? காஸ்டியூமு எதுக்காக பார்த்தீங்கன்னா நான் அப்படி காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சில காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்டில் இருக்காது, சில காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்டில் இருக்கும். ஸோ ஃபுல் பண்டில் இருக்காதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தெரியாது, அந்த காஸ்டியூம் இருக்குமானே தெரியாது. இது ஏதோ ஒரு டாக்டர் பண்டில் தானே. ஓகே, முக்கியமாக எல்லா காஸ்டியூமும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் பிரச்சனை. அது யார் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத பார்த்து நம்ம தேடி வைக்கிறது கஷ்டம். புதுசாக வர்றது புதுசாக வர்றதுக்கு இதை நமக்கு இதை எடுத்து வச்சு ஓகே இது நல்லாயிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா தான் உண்டு போல். இந்த செருப்பு உண்மையிலே சாரி இந்த பேண்ட் உண்மையிலே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். இது இது 2 தான் நான் வச்சா வைப்பேன்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா இது 3. ஓகே, இதுக்கப்புறம் இதெல்லாம் எதுக்கு ஸ்டார் போட்டு வச்சுக்கிறாப்புல, ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லாதெல்லாம் ஸ்டார் போட்டு வச்சுக்கிறாப்புல. ஓகே, இந்த பேண்ட்டெல்லாம் இப்படியே பாருங்க நண்பா, எது நல்லாயிருக்கும்னு எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியல. இருக்கிறத பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன், சிலது பேண்ட்டு மட்டும் இருக்கும், சிலது ஃபுல் பண்டலாகவும் இருக்கும், அதனால தான். ஓகே, டவுசர் ஏதாவது இருக்கா பெருசாக, இல்லை எதுவும் இருக்காதா? நான் அந்த செப்பல் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, அந்த வெனாம் ட்ரெஸ்ஸு போட்டு நான் ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய பர்மனெண்ட் பண்டில் இப்போ ரீசெண்டாக ஃபிக்ஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அதில் வந்த மண்டை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு போயிடுச்சு நண்பா. அது இருந்திருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருப்பேன். ஸோ பொழுதன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்குன்னு ஒரு காஸ்டியூம், அது உண்மையிலே அந்த காஸ்டியூம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நல்லா தான் இருந்துச்சு, நிறைய பேரும் நல்லா இருக்குது அப்படின்னே பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ ஆனால் நம்ம எதிர்பார்க்குற ஐடியில் அது இருக்க மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. சரி ரைட், ஓகே. இதான் பார்த்தீங்கன்னா செருப்பு, ஃபுல் பண்டலுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டாப் கிரிமினல் தான் இருக்குது, ஃப்ரீயாக கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. அப்புறம் அந்த உடக்கானை பார்த்தா அடிக்கணும்னு தோணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த டும் பார்த்தாவே அடிக்கணும்னே தோணும். எவரும் மணி ஸ்டெபிள் பண்டில் இருக்குது, ஒரு யானைக்குட்டி இருக்குது. ஓகே, எவ்வளோதான் நண்பா. அப்புறம் அந்த பொம்பளை ஸ்குவாடு கேமில் வருமில்ல அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இருக்குது. சரி ஓகே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காஸ்டியூம் கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க, எது இருக்குது இல்லை அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இது எது போடுங்க ப்ரோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, இது பார்த்திங்கன்னா எமௌண்ட்டு ரைட்டு, கொடி அமௌண்ட் இருக்குது. முக்கியமாக இந்த ஜேர் அமௌண்ட்டு எனக்கு வேணும்னே நினச்சிட்டு இருந்தேன் நண்பா. இது இந்த ஐடியில் இருக்குது. என் பேர் ராஜாவா, ஒரு மாதிரி ராஜா பகவத் மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னது இது உண்மையிலே அந்த அமௌண்ட் நான் பார்த்துல. ஓ இது என்ன டேய், இப்படிலாம் ஒன்று இருக்குதா ப்ரோ? உண்மையிலே நிறைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததே இல்லை ப்ரோ, அருமை. ஓகே, ஓ இந்த ஓல்டு அமௌண்ட்டும் இருக்குது, இந்த மணி ஹிஸ்ட்ரி இந்த அமௌண்ட்டும் இருக்குது. ரைட், கோப்ரா ரைட். என்ன அது ஏதோ உறைஞ்சி போச்சு, ஏதோ பண்ணுது. ஏய் அம்பு ரைட்டு நண்பா, இதில் நிறைய எமௌண்ட் இருக்குது நண்பா, ஆனால் இது டிராயிங் வரைகிற மாதிரி. ஏய் என்ன டான்ஸியா அது, உண்மையிலே எனக்கு தெரில, நான் இப்போ தான் பார்க்குறேன் சத்தியமாக. உண்மையிலே ஃப்ரீ ஃபயர் 6 வருஷம் விளாட்றேன் தான், ஆனால் நான் கலெக்ஷனை பார்த்ததே கிடையாது. இது இந்த இது மேலே உக்காந்துன்னு போவோமே. ஓகே ரைட்டு, தவளை மேலே உட்காந்து போகிறது, இது என்னது நண்பா? உண்மையிலே அதெல்லாம் நான் பார்க்கல. ரைட், டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்குது. ஓகே ரைட்டு, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு சிலதை தான் நான் பார்த்ததில்லை, அது புதுசாக வந்ததா என்னமோ தெரில நண்பா. இந்த எலைட் பாஸ் இருந்த வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்லாம் பார்த்தேன். ஆனால் இந்த பூயா பாஸ்ன்னு மாறிச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நான் கலெக்ஷனே பார்க்கல. ஏன்னா அதுக்கப்புறம் காஸ்டியூமே கன்றாவியாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விட்டுட்டு இருந்தாங்க, நல்லதாக இல்லை. ஸ்பைடர்மேன் நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் தான் இருக்குது. இதை தான் பார்த்தீங்கன்னா எவனோ போட்டுன்னு இருப்பான், அது ஓசியில் கொடுத்து தான் என்னன்னு தெரில, நாத்தனாருது அப்படிங்கிற மாதிரி இப்படின்னுட்டு இருக்குது. ரைட், ஓகே, என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. CR7 ரொனால்டோ, அருமை. ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே. அடுத்தது இதில் அனிமேஷன் ஏதாவது இருக்கா? ஓ இப்படி ஒடியாந்து இப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டு, இது வந்து நம்ம இதுக்குள்ளே எகிரி வரதா? ஓ இது ஒரு அனிமேஷனோ? இவ்வளோ நேரம் சுற்றினுக்குது. ரைட்டு, இதை கூட வச்சுக்கலாம், அது நல்லா இருக்குது.
ஓ இதில் வேறு எதுவும் இல்லை. என்ன அது இதெல்லாம்? இது எதுக்குன்னு தெரில, ஏதோ ஒரு அனிமேஷன் இருக்குது. ஓகே, மற்றது வேறு எதுவும் இல்லை. இந்த சுற்றுறது, இந்த எகிரி போகிறது, இதெல்லாம் வேறு அனிமேஷன் எதுவும் இல்லை. ஓகே, இந்த ஓடுறதுல வேணால் இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி ஓடுது, இது ஒரு மாதிரி ஓடுது. சரி ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஓல்டு நிறையா வச்சுருப்பார் போல். ரைட், இதெல்லாம் டக்குன்னு பார்த்துக்கணும்பா. நம்ம தான் பேக்கே எக்யூப் பண்ணி ஆட போகிறது இல்லை, அன்எக்யூப் பண்ணி தானே ஆட போகிறோம். இதெல்லாம் என்னன்னு தெரில. லூட் பாக்ஸ் இதையும் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நான் வந்து கண்டுக்கவே போகிறது கிடையாது. நான் முதல்ல ரிசர்ச் பேக்கையே டவுன்லோட் பண்ணி விளாட மாட்டேன்பா, லாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி தான் பேராஷூட்டும். இது என்னது? ஓ, இந்த இறங்கி நடந்து போய் இப்படி இறங்கு மதுவா? இது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்பா. இதை வச்சேன்னா நான் செத்தே போயிடுவேன். எங்கே இறங்குறேன்னு எனக்கே தெரியாது. ஓகே, மணி ஈஸ்ட் அந்த இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு ஓகே. மற்றதெல்லாம் பார்க்கணுன்னே அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒன்ஸ் காமிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக தானேன்பா போகும். கொஞ்சம் டைம் ஒதுக்கி பாருங்கள். இன்னும் இந்த அது என்னது கன் கலெக்ஷன்லாம் இன்னும் இருக்குது. ஓகே, வீக்கிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டி தான் நிறைய பேர் ஓட்டுன்னு போயிருந்தாங்க. எனக்கும் இந்த ஸ்கூட்டி எடுக்குண்டா அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதெல்லாம் காரு, இது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி. ஆனால் பைக்கு ஏன் ஸ்கூட்டியாக கொடுத்து வச்சுக்கிறானுங்க? இருந்தாலும் ஓகே. அடுத்து ஓ இதுவும் ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னோ. ரைட். ஓ இது மான்செட் இருக்கா? ரைட். ஆமாம், இந்த வண்டி எனக்கு பிடிக்கும் நண்பா. ஒரு மாதிரி டீசெண்டாக ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இதை பார்க்கும்போது இது எவ்வளோ நல்லா இருக்குது. அடுத்தது இது ரொம்ப ஓல்டு நண்பா. அடுத்து இதுவும் ஒரு லெஜெண்டரி. டயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா பொறி வந்துனுக்குது. ஓகே, இது ஒன்று. குதிரைக்கு ஸ்கின் வச்சுக்கிறாரா? ஓ மை காட், குதிரைக்கு ஆள் ஸ்கின் வச்சுக்கிறாப்புல. ஆனால் குதிரையில் வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. கேரக்டர் வச்சுட்டு போனால் குதிரையில் பார்த்தீங்கன்னா அடியே விழ மாட்டேங்குது. அதெல்லாம் ஒஸ்ட்டு நண்பா, அது இருக்கவே கூடாது. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்னது? இந்த இது பின் பண்ணுறது மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது. ஓ இது மின்னுது நண்பா. இதை எக்யூப் பண்ணால் இந்த இடத்த மின்னிட்டு இருக்குமோ? ரைட், அது இருக்கட்டும். சும்மா நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 80 லெவல்னு இதை வச்சுக்கலாமா? வேணாம், ஆடம் வச்சுக்கலாம். ஆடமே இருக்கட்டும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில. முதல்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேனர். இதில் தான் ஓல்டு பேனர் இருக்கான்பா, எனக்கு எதுன்னு தெரில. சரி ஓகே, இது டீசெண்டாக தான் இருக்குது. அப்புறம் இது வந்து மேட்ச் போகக்குள்ளே காமிக்கும்ல நம்ம என்னென்ன வச்சுருக்கோன்னு, அதோட பேட்ஜி. சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதர்ஸில் என்ன இருக்குது? இது 2 இது வச்சுக்கிறாரு, மேஜிக் க்யூப்பு. அப்புறம் பிஆர், சிஎஸ்ஆர் ஏதாவது அப்கிரேட் பண்ணுற மாதிரி எதாவது வச்சுருந்தாருன்னா ஆயிருக்கும் இந்த ஈவோகன்லாம். சரி ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேலட்டில் இருந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். வேறு என்ன பார்க்கல தெரியல. சரி ஓகே, வெப்பன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஈவோ 3 லெவல் பண்ணி வச்சுக்கிறாரு. ஓகே ரைட். ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் ரேட் ஆஃப் ஃபயரா இது? ஓகே 3 லெவல் அப்படியா? டபுள் ரேட் ஆஃப். ஓ இது வேறு கன்னோ. ரைட், வேறு கன்னை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னில் மாற்றி வச்சுக்கிறாரு. ரைட் ஓகே. அடுத்து இதில் என்னென்ன ஏகே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சாரி, M4A1. அடுத்து ஏகேவில் பார்த்தீங்கன்னா இது 6 லெவல் பண்ணி வச்சுக்கிறாரா? ஓகே ரைட். இந்த கோல்டன் ஏகே நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணும். ஓ டேமேஜ் டபுளா? இது நல்லா தான் அடிக்கும். இப்போ ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கியா? அப்போ இதையே வச்சுருக்கலாமே. ஏன் அவர் இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் டேமேஜு, இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ரேஞ்சு மைனஸா? அப்போ லாங் பர்ஃபார்ம் பண்ணாது ஒரு மாதிரி. ஸோ அதுக்காக தான் இதை மாற்றி வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி ரைட், இருந்துட்டு போகுது. ஸ்கேர் பார்த்தீங்கன்னா 5 லெவல் பண்ணி வச்சுக்கிறாரு. வேறு என்ன கன் ஸ்கின் இருக்குது ஸ்கேரில்? அந்த குப்பிட் ஸ்கேர்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், அதெல்லாம் இல்லை. இது என்ன புதுசாக இருக்குது? டேமேஜ் 15, ரேட் ஆஃப் ஃபயர் 4ன்னு. இது என்ன கதை? அதை வச்சு ஆடி பார்ப்போம் அப்புறமா. அப்புறம் குரோசாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கின் ஒன்று இருக்குது.
ஆனால் இதையும் பார்த்தீங்கன்னா 3 லெவல் தான் இருக்குது. எல்லாம் ஒரு 4 லெவல் ஈகோ பண்ணணும். அது பண்ணமாவே எவ்வளோதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். எதுக்கு இருக்கிறத வச்சு ஆடிட்டு போவோம். ஃபேமஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் வச்சு இது என்னதுடா அது? ஏய் ஃபேமஸ் இப்படி ஒரு ஸ்கின் இருக்குன்னு இப்போ தான் பார்க்குறேன் நான். சரி ரைட். ஓகே, மெயினாக ப்ரைமரி ஸ்கின்னை காமிக்கிறேன். அந்த ஸ்கின்னை தவிர வேறு எதுவும் இதில் இல்லை பெருசாக. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 4 லெவல் பண்ணி வச்சுக்கிறாரு எக்ஸமைட்டு. A94க்கு வேணால் 4 லெவல் பண்ணி வச்சுக்கிறாரு தெளிவாக. ஓகே ரைட். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அப்புறம் பிளாஸ்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கின்னு தான். ஆகுக்கும் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின்னு நல்ல ஸ்கின்னு. பேராஃபால் 3 லெவல் இருக்குது நண்பா. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈவோலாம் பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்குது நண்பா. அதை 4 லெவல் பண்ணோம்னா இன்னும் ஒரு பவர் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இதில் எனபிள் ஆகிடும். ஓகேவா? அதை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டோமா போதும். எனக்கு தெரிஞ்சு ப்ரைமரியாக அவர் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் அதில் இருக்கிற ஒரே கன் ஸ்கின்னு. வேறு எதுவும் நிறைய கன் ஸ்கின்லாம் இல்லை நம்ம மாற்றுற அளவுக்கு. சரி ரைட். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரே ஸ்கின் தான் இருக்கும். ஆமாம், ஒரு ஸ்கின்னு தான் இருக்குது. எஸ்கேஸ் பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக இப்போ வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரீசெண்டாக வந்ததா இல்லையா? ஆனால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் நல்லா தான் இருக்குன்னுபா. இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. ஓகே, ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, அதை எக்யூப் பண்ணி வச்சுக்கிறாரு. ரைட். உட்பேக்கருக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இது வந்து டபுள் ரேஞ்சு. வேறு எதுவும் நல்லதாக இருக்கா? இல்லை, எல்லாம் தீம் ஸ்கின் தான் இருக்குது. AC80க்கு ஸ்கின்னு இல்லை நண்பா. 8 டேஸ் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. வேறெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மொக்கா ஸ்கின்னு தான் இருக்குது. இந்த ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. ஓகே ரைட். வின்செஸ்டர் கூட ஸ்கின் வச்சுக்கிறார், ரேஞ்சு அக்யூரிஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைமாக இல்லை. என்னென்னா ஒரு 4 லெவல் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணாமல் இருக்குது. ஸோ அதை வந்து 4 லெவல் பண்ணாமல் தான் கொஞ்சம் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கின்னு தான் வச்சுக்கிறாப்புல. நம்ம இது இல்லைனா இது மாற்றியாடலாம் அப்படிங்கிற ஒரு இதே இல்லை. ஒரு ஓகே, இருக்கிறது இதுதான், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இல்லைனா வரும்போது நம்ம எடுத்துக்க வேண்டியதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. எனக்கு கன்று தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின். சரி ஓகே, இதுவும் ஓகே தான். 2 ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. அப்புறம் கார்டு கூட பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. ஓகே ரைட், வேறு மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா UMP. இது போதுமையா? அக்யூரேசி மட்டும் தான் மைனஸ். அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா 3 லெவல் தான் இருக்குது. அதான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கிட்ட 3 லெவல் தான் இருக்குது ஈவோலாம். அப்புறம் MP5யும் பெரிய நல்ல ஸ்கின் இல்லை. ரேட் ஆஃப் ஃபயரு இந்த பழைய ஸ்கின் இருக்குது. ஓகே, இது என்னது? இது டபுள் ரேஞ்சு ஆர்மல் பெனிட்ரேஷன் இருக்கா? ஓகே, அப்போ இதுதான் பெட்ரு. ஏன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இம்பார்ட்டண்ட்டு. VSSக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் வச்சுக்கிறாரு. ஓகே ரைட். இதுலேயும் இது பாரு MP40 வச்சுருக்காரு. இதில் மட்டும்தான் 2 ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் வச்சுக்கிறாரு. கோப்ரா வச்சுக்கிறாரு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா போக்கர் MP40 வச்சுக்கிறாரு எல்லோ. ரைட். வேறு என்ன இருக்குது? மெக்கானிக்கல் கூட இருக்கியா? மெக்கானிக்கல் இருக்குது. இது என்னது? இது ஏதோ ஒரு கன்று, அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் பழைய ஸ்கின் வச்சுக்கிறாரு. இது எடுத்தலாம் எத்தனை மேட்ச் நான் ஆடிருக்கேன் தெரியுமா? P90ல் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் வச்சுக்கிறாரு. ஆனால் இது ஓல்டு ஸ்கின்னு, எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல, பார்த்தா தான் தெரியும். அப்புறம் தாம்சனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் இருக்குது, ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின். இது ஓகே தான். வேறு எதுவும் தாம்சனுக்கு நல்ல ஸ்கின் இல்லை. வெக்டருக்கு ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் இருக்குது, ரீலோட் ஸ்பீடு ஸ்கின் இருக்குது. வேறு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஸ்கின் எதுவும் இல்லை. மேக்10க்கும் ஓகே, இந்த ஸ்கின்னு தான் இருக்குது. வேறு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டான ஸ்கின் இருக்குது, அது இல்லை. பைசனுக்கு வேணால் எடுத்து வச்சுக்கிறாரியா. ரேட் ஆஃப் ஃபயரு டபுள், இது நல்லா அடிக்கும், இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கின்னு தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு டபுள் ரேஞ்சு தரதுக்கு பார்த்தீங்கன்னா M10 வச்சுருக்காப்புல. ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இது 3 லெவல் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது எடுத்து ஆட போகிறதும் கிடையாது. சரி ஓகே, இது என்ன ஸ்கின்னியா? இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு ஃபயர் M10 இல்லாமல் யாராவது இருப்பாங்களா? அப்புறம் ஸ்பேஸுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். M1887க்கு வேணால் வச்சுக்கிறாரு, இந்த 1 பஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டர்லேண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பர் அண்டர்வேல்டு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கின், இது வந்து ஒரு தீம் ஸ்கின்னு தான். அடுத்து இந்த பழைய M1887 இருக்குது. ஓகே, இதுதான் நான் ஃபஸ்ட்டு டாப்அப் பண்ணி என் பழைய ஐடியில் எடுத்தேன். அப்புறம் மேகுக்கு ஏதோ இருக்கிற ஸ்கின்னு தான். நல்ல இதுலேயும் ஒரு ப்ரைமரி ஸ்கின் நல்லா தான் இருக்கும், அது இல்லை. ஓகே, அப்புறம் ஜார்ஜ் பஸ்டர் கூட ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் இருக்குது. ரைட்டு, ஜார்ஜ் பஸ்டருக்கு எத்தனை ஸ்கின் இருக்குதா? ஓகே ரைட். ட்ரோகனுக்கு ஸ்கின் இருக்குது, அக்யூரசி. ட்ரோகனுக்கு கூட எத்தனை ஸ்கின் இருக்குது, ஆனால் எல்லாம் ஓரளவுக்கு. இது ஒன்று தான் லெஜெண்ட்ரி. ஓகே,
M590க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் இருக்குது, மூமெண்ட் ஸ்பீடு ஸ்கின்னு. ஒரு இன்னொன்று அக்யூரசி ரேஞ்சு ஸ்கின் ஒன்று இருக்குது. இது கூட 2 ஸ்கின் வச்சுக்கிறாரியா? ஓகே ரைட். ஸ்னைப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ரேட் ஆஃப் ஃபயரு, டபுள் ஆர்மர் பென்ட்ரேஷன், இது நல்லா அடிக்கும். இப்போ அப்புறம் இது ஒரு ஸ்கின் வச்சுக்கிறாரு, இது ஒன்று வச்சுக்கிறாரு. நம்ம இதுக்கு மேலே அதாவது கன் ஸ்கின் அதாவது விட்டதையே திரும்ப திரும்ப விட்டுட்டு தான் நண்பா இருக்காங்க. அது விடும்போது பார்த்தீங்கன்னா எது நமக்கு தேவையோ அதை மட்டும் 1 2 வாங்கி போட்டுக்கிட்டா இந்த ஐடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே இதெல்லாம் நம்ம எடுத்து ஆட போகிறதே கிடையாது. ஹீல் ஸ்னைப்பர்கள்லாம் எவன்டா கேட்டான்? ஹீல் ஸ்னைப்பரை உள்ளே கொடுக்குறதே இல்லை விளாட்றதுக்கு. கொடுத்தா நான் சப்போர்ட் பயங்கரமாக வச்சுட்டு ஆடி விடுவோனே, கொடுக்க மாட்டேறானே. சரி ரைட். டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் அக்யூரசி இருக்குது. அப்புறம் G80, அப்புறம் M1873 அப்படிங்கிற அந்த கன்று, அப்புறம் M500 ரைட். அப்புறம் நைஃபு. சரி ரைட். அப்புறம் வேறு என்ன? M1917 இதுக்கு WSP, அப்புறம் மினியூசிக்கு ஓகே தான், அந்த ஸ்கின் நல்லா தான் இருக்கும். ஹீல் பிஸ்டலுக்கெல்லாம் கன்று ஸ்கின், ஐயோ எங்கே போய் சொல்கிறது? ஹீல் பிஸ்டலுக்கெல்லாம் கன் ஸ்கின் இருக்குன்னுபா. சரி ரைட். அப்புறம் பேன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது ஏதாவது ஒன்று எக்யூப்மெண்ட் ஆடுவோம். இதெல்லாம் தேவையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. குளோவில் என்ன இருக்கணும்னா பார்க்கலாம். அந்த கத்தியும் தேவையில்லை. ஓகே கட்டானாவும் பார்த்தீங்கன்னா 11 கட்டானா வச்சுக்கிறாரு. கைதியும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கைதை வச்சுக்கிறாரு. 9 கைதைன்னா அந்த கைதை இல்லை, இது கைதை, கழுதை கிடையாது. ஃபிஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா 4 வச்சுருக்காரு. சாரி 3 வச்சுருக்காரா? 3 ஃபிஸ்ட்டு வச்சுருக்காரு. ரைட். ஆனால் ஃபிஸ்ட்டு நமக்கு செட் ஆகாது, லேக் ஆகும். கிரனேட்டும் பார்த்தீங்கன்னா 77 கிரனேட் வச்சுக்கிறாரியா? ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குளோவாலில் தான் பார்த்தீங்கன்னா 90 லெவல் பார்த்தீங்கன்னா குளோவால் ஒன்று வச்சுருக்காரு. வேறு லெவல் 90 லெவலில் கொடுத்துருப்பாங்களோ இருக்கலாம். அடுத்து 50 குளோவால் வச்சுக்கிறாரு நண்பா. இதெல்லாம் என்னடா குளோவாலு நண்பா? நிறையா குளோ டிவி மாதிரி இருக்குது குளோவாலு. மும்பையிலே இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி குளோவெலாம் இருக்குன்னு. அனிமேஷன்லேயே நிறையா குளோவல் இருக்கும் போல். இதெல்லாம் ரொம்ப பழைய குளோவல் தெரியுமா? அப்போல்லாம் நாங்கள் போட்டுன்னு இருப்பேன். டாப்அப் ஈவெண்ட்டில் நிறைய குளோவல் அப்பெல்லாம் கொடுப்பாங்க நண்பா. ஓகே குளோவல் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் 70 குளோவல், ஆனால் 70ல் 10 தான் தேரும், மற்றதெல்லாம் தேரவே தேராது. இதில் ஒரு ஓல்டு ஒரு ரெட் கலர் குளோவல் இருக்கும். இந்த குளோவல் இது நல்லா இருக்கும் நண்பா. அப்போல்லாம் இது ரொம்ப ரேரு தெரியுமா? இது வச்சுருக்கிறோம்னா ப்ரோ பிளேயர். இந்த குளோவில் ஆப்போசிட்டில் பார்த்து பெரிய பிளேயரா அப்படிங்கிற மாதிரி நான்லாம் நினச்சிட்டு போய் தெரியுமா? உண்மையிலே அது சூப்பரான ஒரு குளோவல். நான் வச்சான்னா இது இல்லைன்னா இந்த 90 லெவல் அதை தான் வச்சு ஆடுவேன், வேறு எதுவும் ஆட மாட்டேன். அதர்ஸில் வேறு என்ன இருக்குது? வேறு இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. சரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிட்டேன். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணேனான்னு தெரில. எமௌண்ட்டு காமிச்சிட்டேன், எல்லாமே எனக்கு தெரிஞ்சு காமிச்சிட்டேன். என்னோடய ப்ரொஃபைல் தான். ஃபேக்கு யாரும் பார்த்தீங்கன்னா போய் நம்பாதீங்க. இதை தவிர்த்து என்கிட்ட வேறு ஐடி கிடையாது. SRMன்னு சிங்கிளாக பார்த்தீங்கன்னா அந்த நேம் இருக்கும். இன்னொன்று நான் தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 93 லெவலில் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோடய UID முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அண்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஸ்டா பேஜ் கீழே கொடுத்துருப்பேன். 155K லைக் இருக்கும். ஓகே நான் என்னோடய கில்டுலேயும் இருக்கேன். ஓகேவா? அப்படியே QR காமிக்கிறேன். ஸ்கேன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் மோர், கடைசியிலையும் பார்த்தீங்கன்னா எனக்காக ஹெல்ப் பண்ண PVS ப்ரோ அண்ட் அதர் கிரியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய SRM ஃபேமிலி, அதர் கிரியேட்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமில் ஹெல்ப் பண்ண யாரையும் நான் மறக்க மாட்டேன். மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ ரொம்ப லென்த்து தான். கடைசி வரைக்கும் சப்போஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் பார்த்தேன் ப்ரோ அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்டாக மட்டும் போடுங்க. ஏன்னா நான் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேன். ஓகே, மீண்டும் இன்னொரு நல்ல லைவ் ஆர் வீடியோவில் சந்திப்போம். லவ் யூ நண்பா. தேங்க்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். லவ் யூ கைஸ். பபாய். லவ் யூ ஆல்.